இங்கே ஒரு டீச்சர் ஃபர்ஸ்ட் டைமாக கிளாஸ் ரூம்குள்ளே வராங்க. இப்போ இந்த கிளாஸே வந்து சரியான வாலு பசங்க தான். யாருமே வந்து உள்ளே போகிறதுக்கே யோசிப்பாங்க. இப்போ டீச்சர் உள்ளே வந்த உடனே அவங்கள வெளியே துரத்துறதுக்கு நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் டீச்சர் இவங்களுக்கு மேலே ஸ்மார்ட்டாக இருக்கிறதுனால அவங்க அதுக்கு மேலே ப்ரிப்பரேஷனோட வந்திருப்பாங்க. பொண்ணு வந்து மார்க் ரொம்ப கம்மியாக எடுத்திருப்பா. அதனால டீச்சர் கூப்பிட்டு வச்சு திட்டிட்டு இருப்பாரு. அப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க அந்த டீச்சர் வந்துட்டு, நீ பாஸ் ஆயிட்டியா, நீ பாஸ் ஆனதே பெரிய விஷயம் தான், வா நம்ம போயிட்டு பார்ட்டி பண்ணி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. புதுசாக சேர்ந்திருக்க இந்த டீச்சர் மேலே தான் எல்லாரும் போயிட்டு பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இங்கே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உருப்படவே முடியாதுன்னு சொல்வாங்க. அதுக்கு அந்த பிரின்சிபலும் இவங்க இருக்கிறதுனால தான் இப்போ நம்மளோட ஸ்கூல் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை திட்டிட்டு இருந்தீங்களா, அவள் இது வரைக்கும் ஒரு தடவை கூட எந்த எக்ஸாம்ஸ்லையும் பாஸே ஆனது கிடையாது. ஆனால் இந்த தடவை வந்து ஜஸ்ட் பாஸ் ஆகியிருக்கா அப்படின்னா அதுக்கு காரணமே அந்த டீச்சர் தான் சொல்வாங்க. அப்படி இவங்க என்னதான் பண்ணுறாங்கன்னு போயிட்டு கிளாஸில் பார்த்தா இப்போ இவங்களோட கிளாஸ் ஃபுல்லாக வந்து தியரியாகவே இருக்காது, எல்லாமே ப்ராக்டிக்கலாக தான் சொல்லி தராங்க. இவங்களே பேக் பெஞ்ச்லேருந்து வந்த ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்றதுனால பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்றது கரெக்டாக அவங்களுக்கு தெரியுது.